ஜெய்பீம் நம உதாய ஞாயிறு தம்ம உரையில் 88வது பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். புத்தரும் அவர் தம்மமும் பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து இதுவரை ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நம்ம தொடர்ந்து கடந்த 87 பாகங்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு 88வது பாகம். புத்தரும் அவர் தம்மமும் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்த நூல் 8 நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல நூல் 4, 2 கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு நம்ம இப்ப நூல் 5 சங்கம் அதுல இப்போ இருக்கிறோம். இந்த நூல் 5 சங்கமுமே 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 5 பகுதிகளில் கடந்த வாரம் நம்ம பார்த்தது பகுதி 2, அது கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஒரு பிக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு புத்தருடைய கருத்தாக்கம். பிக்குவும் முனிவரும் எப்படி இருக்கணும், ஒரு பிக்குவும் பிராமணரும் எப்படி இருக்கணும், பிக்குவும் உபாசகரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒப்பிடுதல், இதை நம்ம கடந்த பகுதியில் பார்த்தோம். அதில் ஒரு சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, உபாசகருக்கும் பிக்குகளுக்கும் அதுதான் கடைசியாக நம்ம பார்த்த பகுதி. அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உபாசகர் ஆகிறதுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வழிமுறைகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனால் பிக்கு ஆகிறதுக்கு உபசம்பத்தா அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு. உபசம்பத்தா முடிஞ்ச பிறகுதான் அவங்க பிக்கு ஆக முடியும். இது ஒரு வித்தியாசம். அடுத்தது, ஒரு உபாசகர் எப்போ வேணாலும் பிக்குவா மாறிடலாம். அதே மாதிரி ஒரு பிக்கு அவருடைய விதிகளை மீறினாலோ அல்லது அவருக்கு பிக்குவாக தொடர விருப்பம் இல்லைனாலோ அவர் அந்த பிக்கு நிலையிலிருந்து மறுபடியும் உபாசக நிலைக்கு வந்துடலாம். ஸோ இது ஒரு ரிவர்சபிள் தான். பௌத்தம்னா பிக்கு ஆயிடணும், பிக்கு ஆனால் திரும்பி வர முடியாது அப்படின்னு கிடையாது. பிக்கு நிலை அப்படிங்கிறது அது முழுவதும் அந்த 10 சீலத்தையும் பின்பற்றி உலக வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கிறது. இன்னும் அந்த ப்ராக்டிஸை வலிமைப்படுத்துறதுக்கு உதவும். இதை நம்ம தற்காலிகமாக பயன்படுத்திட்டு மறுபடியும் உபாசகருக்கு கூட வரலாம். இப்போ இந்த விபாசனா மையங்கள் செய்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஒரு பிக்குவோடைய வாழ்க்கை முறையை தான் நமக்கு விபாசனா மையங்களில் உருவாக்குறாங்க. அந்த இடத்துல பிறர் அளிக்கக்கூடிய தானத்தை வச்சு தான் அங்கே நமக்கு உணவு கிடைக்கும். மற்ற அந்த 10 சீலமுமே நம்ம அங்கே பின்பற்ற வேண்டிய ஒரு விதிமுறை இருக்கும். இப்போ விபாசனா மையங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பிக்குவாக நம்ம வாழ்றதுக்கான ஒரு வழிமுறை. ஒரு சிலர் மாத கணக்கில் கூட பிக்குவாக வாழலாம், அந்த பயிற்சிகளை எடுத்துக்கலாம், மறுபடியும் உபாசகர் நிலைக்கு வரலாம். ஆனால் பிக்குவாக இருந்தால் அந்த 10 விதிகளை நம்ம ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணணும். அங்கே அது கோட்பாடு கிடையாது. இன்னைக்கு ஃபாலோ பண்ணலை, நாளைக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படி கிடையாது. உபாசகராக இருக்கும்போது தான் அந்த சுதந்திரம் இருக்குது. இங்கே இது கோட்பாடு, இது விதிமுறை இல்லை. இன்னைக்கு நம்ம செய்யணும்னு முயற்சி செய்கிறோம், ஏதோ ஒரு சீலத்தை தவற வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம உபாசகராக இருக்கிற வரைக்கும். ஆனால் பிக்குவா இருந்து நம்ம விதிமுறை மீறிட்டோம் அப்படின்னா அந்த பிக்கு நிலையிலிருந்து நம்ம வெளியே தள்ளப்படுவோம். மறுபடியும் நம்ம அதற்கான மன உறுதியோட திருப்பி பிக்குவா மாறினா மட்டும்தான் அதை தொடர முடியும். இதை பிக்குவா இருக்கிறவங்களும் மனசுல வச்சுக்கணும், பிக்குவாக பார்க்கக்கூடிய நம்மளும் மனசுல வச்சுக்கணும். அப்போதான் அவங்களுக்கு அந்த பிக்குக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையும் நம்மளும் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அவங்க பிக்குவா ஒரு சீவர ஆடை அணிந்திருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக பிக்குவா நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் பௌத்தம் கொடுக்கும் சுதந்திரம். இங்க எந்த ஒரு மத சம்பிரதாயம் செய்யறதுனாலையோ அல்ல எந்த ஒரு ஆடைகள் அணியறதுனாலையோ இல்லை வெளியே காட்டிக்கொள்ளக்கூடிய விஷயங்களினாலேயோ ஒரு பிக்கு உருவாகிறது இல்லை. அவருடைய நடைமுறை வாழ்வியல், இந்த பிக்குக்கான கோட்பாடுகளையும் விதிமுறைகளையும் அவர் கடுமையாக பின்பற்றினா மட்டும்தான் அவர் நம்ம பிக்குன்னு எடுத்துக்க முடியும். இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உபாசகர் பிக்குகள் பகுதி. அப்போ ஏன்னா அந்த பிக்குகள் ஆகிறது ஒரு கடுமையான ப்ரொசீஜர். ஒரு சிரமணர் ஃபர்ஸ்ட் சிரமணர் ஸ்டேஜ் தான். சாதாரணமாக இருக்கிறவங்க யாராவது பிக்குவா மாறணும் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் சிரமணர் ஆகணும். சிரமணர் ஆகிறதுனா என்ன, ஒரு பிக்குவோட போய் அட்டாச் ஆகி அவருடைய வாழ்வியல் முறையை பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ நமக்கெல்லாம் என்ன, நம்ம ஒரு பிக்குனா எப்படி இருப்பாங்கன்னு இப்போ நெட்டில் போட்டு பார்த்துக்குறோம், இந்த மாதிரி புத்தகங்களில் படிச்சுக்கிறோம். பட் அந்த காலத்தில் அப்படி இருக்காது இல்லையா? ஸோ ஒரு பிக்குவோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, ஒரு பிக்குவை நேராக போய் பார்ப்பாங்க, பார்த்து அவரோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் போயிட்டு போயிட்டு பிக்குவை பார்த்துட்டு பிக்குவோடைய வாழ்வியல் முறையை கொஞ்ச நாள் பழகி அது நமக்கு செட் ஆகுமான்னு புரிஞ்சுக்குவாங்க ஃபர்ஸ்ட் சிரமணரில்.
இதை நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணலாம்னா, நம்ம நெட்டில் பார்த்துக்கலாம், நம்ம வந்து புத்தகங்களில் பார்த்துக்கலாம், பிக்குகளுடைய வினய விதிமுறைகளை என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை பிக்குகளை போய் சந்திக்கலாம். விஹார்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம போய் பிக்குவோட வாழ்வியல் முறையை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அப்படி தெரிகிற வரைக்கும் நம்ம சிரமணர். அதுக்கு அடுத்து நம்ம வந்து பிக்கு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பரிவிராஜகர் ஆகணும். பரிவிராஜகர் ஆகணும்னா என்ன? ஒரு தகுதியுள்ள பிக்கு, ஒரு மூத்த பிக்குவோட நம்ம போய் அட்டாச் ஆகணும். அவர் பேர் உபாத்தியாயர். அதாவது யாரெல்லாம் 10 ஆண்டுகள் பிக்குவா இருக்கிறாங்களோ அவங்க பேர் தான் உபாத்தியாயர். அப்போ அந்த 10 ஆண்டுகள் சீனியாரிட்டி உள்ள ஒரு பிக்குவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவர்கிட்ட போய் நம்ம அட்டாச் ஆகும், சேர்ந்துக்கணும். சேர்ந்துக்கிட்டு அவர் சொல்ற போதனைகள்லாம் கேட்டு அவர் மாதிரியே வாழணும். இப்போ வீடற்ற நிலை நம்ம ஆயிடும். பரிவுராஜகர் அப்படின்னா வீடு அற்றவர், இல்லற வாழ்க்கையை துறந்தவர். அப்போ நம்ம அதுக்கு முடிவு பண்ணி போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட ட்ரைனிங் எடுப்போம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வேகமாக ட்ரைனிங் எடுக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. ரொம்ப சுலபமாக வேகமாக நம்ம வந்து அதுக்கான ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மூத்த பிக்கு நம்ம வந்து ஒரு பிக்கு ஆகிறதுக்கான அனைத்து தகுதிகளும் நம்மக்கிட்ட இருக்குன்னு உணர்ந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? சங்கத்துக்கு கொண்டு போய் நம்மளை ப்ரெசன்ட் பண்ணுவார், பரிந்துரை பண்ணுவார். அப்போ சங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த பிக்குகள் எல்லாமே சேர்ந்து நம்மளை ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அது கேட்டு நம்ம அதெல்லாம் சரியாக சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மூத்த பிக்குகள்லாம் அதில் திருப்தி அடைந்தாங்க அப்படின்னா சங்கத்தில் சேர்த்துக்கொள்ளப்படுவாங்க. இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர். அப்போ பரிவிராஜகர்ல இருந்து அடுத்தது பிக்கு நிலையை அடையிறோம். ஒன்ஸ் பிக்கு ஆயிட்டோம் அப்படின்னா இப்போ வினய விதியை மீறினோம் அப்படின்னா பாராஜிகா தண்டனை. பாராஜிகா தண்டனைனா எக்ஸ்பெல்லிங் தான். பிக்கு வந்து சங்கத்தை விட்டு வெளியேற்றிடுவாங்க. நம்ம பிக்குவுக்கான தகுதியை இழந்துரும். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் சங்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு பற்றற்ற நிலை, அதுதான் வந்து பிக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அதே சமயத்தில் பற்றற்ற நிலைனா உடனே நம்ம எதையும் கண்டுக்காம விலகி இருக்கணுங்கிறதும் கிடையாது அப்படிங்கிறத நான் சென்ற வாரம் தெளிவுபடுத்திட்டேன். பற்றற்ற நிலையில் இருந்தால் கூட நம்ம சுற்றியுள்ள விஷயங்கள் மீது ஒரு கவனம் செலுத்தணும், ஒரு கொடுமை கண்டு போராடணும். அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் ஒரு பிக்குவோடைய நிலை. இப்போ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்போ பிக்குக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. ஸோ அவர் பற்றற்ற நிலை எதுவுமே செய்ய தேவையில்லைன்னு கிடையாது, அவருக்கு கடமைகள் இருக்கு. ஸோ பற்றற்ற நிலையையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. பற்றற்ற நிலைனா எதையும் கண்டுக்காம இருக்கிறது கிடையாது. கடமைகள் இருக்கு. என்னென்ன கடமைகள்? புத்தர் வந்து ஒரு பிக்குவுக்கான கடமைகளை என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, முதல் கடமையே அவர் வந்து தன்னுடைய தம்மத்தை போய் பரப்பணும், அடுத்தவங்களுக்கும் அதை சொல்லணும். அப்படின்னா என்ன? அடுத்தவங்களையும் சமய மாற்றம் செய்யணும். சமய மாற்றம்னா அவங்களுடைய மனதில் தம்மத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த கோட்பாடை விதைக்கணும். இதுதான் முதல் கடமை. ஆனா அதே சமயத்துல அந்த மாற்றத்தை, மனமாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஏமாத்தக்கூடாது. அற்புத செயல்கள்லாம் செஞ்சு ஏமாத்தி கொண்டு வரக்கூடாது. நம்ம ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது. அவங்கள நிர்பந்தம் பண்ணி அவங்க ஒரு இல்லை வன்முறையை பயன்படுத்தி அவங்கள அந்த சமயத்துல சேர்க்கக்கூடாது. அதே சமயத்துல ஒரு பிக்கு தம்மத்தை பரப்புறதுக்காக போராடவும் தயாரா இருக்கும். ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். ஸோ சமய மாற்றத்துல பிக்குவோட கடமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இது முதல்ல எஸ்ஸாவோட சமய மாற்றம் நம்ம வந்து பார்த்தோம். எஸ்ஸாவும் அவருடைய 4 நண்பர்களும் சமய மாற்றம் அடைஞ்சாங்க. அந்த செய்தி வந்து அந்த காலத்தில் ரொம்ப தொலைதூரங்களுக்கு பரவியது. அதுவும் எஸ்ஸாவோட சேர்ந்து அவருடைய 4 நண்பர்கள் விமலா, சுபாகு, புண்ணியஜித், கவம்பதி அப்படின்னு எல்லாருமே செல்வந்தர்கள். ஒரு இந்த பெனாரஸ் நகரத்தில் இருந்த ஒரு செல்வந்தருடைய மகன் தான் எஸ்ஸான். அவன் வந்து அவனுக்கு எல்லாமே கிடைச்சது, எல்லா செல்வ செல்வ செழிப்போட இருந்தவன். அதில் போர் அடிச்சு அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு திக்கற்ற நிலையை அடைந்த பிறகுதான் புத்தரை சந்திக்கிறான். இது புத்தருடைய முதல் சாமானிய மனிதருடைய சமய மாற்றம். இது வந்து நம்ம 58ஆம் பாகத்துல பார்த்தோம். கரெக்டா இசிப்பட்டானால மான் பூங்கால உட்கார்ந்து அந்த 5 பிக்குகள், பஞ்சவாக்கிய பிக்குகள், அவரோட கூட இருந்த அந்த 5 பிக்குகளுக்கு 5 துறவிகளுக்கு அவர் வந்து தம்மத்தை போதித்து அவர்களை பிக்குகளா மாத்திடுறார். 5 பிக்குகள் முதல்ல உருவாகிறான். அதன் பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதன், முதல் மனிதன் எஸ்ஸா. அவனும்
தம்மத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். இதனுடைய டீட்டெயில நம்ம 58ஆம் பாகத்துல நீங்க போய் அந்த ககோரா டாக்ஸ் சேனல்ல பார்க்கலாம். அப்போ வந்து எசாவின் நண்பர்களோட சேர்ந்து அவங்க மாறினதெல்லாம் அதுல இருக்கும். அப்ப இதனுடைய விளைவா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த காலத்துல நிறைய செல்வாக்கான குடும்பங்கள் எல்லாமே தம்மத்தால் ஈர்க்கப்பட்டன. செல்வந்த குடும்பங்கள், அரசர்களுக்கு நெருக்கமான குடும்பங்கள், வணிக குடும்பங்கள், இவங்க எல்லாருமே வந்து புத்தருடைய போதனையை கேட்டு அதில் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்தது ஒன்று பிராமணியம், இன்னொன்று ஜெயினம். இது ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அப்போ அந்த சமய போதனைகளில் வந்து ஈடுபாடு இல்லாதவர்கள் தம்மத்தை கேட்ட உடனே இதை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வர ஆரம்பிச்ச உடனே தனி ஒரு ஆளா புத்தர் வந்து எல்லாருக்கும் தம்மத்தை போதிக்க முடியல. அந்த ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்ப என்ன பண்றாரு? அப்போ தன்னோட சேரக்கூடிய துறவிகளுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இவங்களுக்கு முதல்ல இவங்களை டீச் பண்ணி இவங்களை வந்து நெறிப்படுத்தி இவர்கள் மூலமா தம்மத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியத்தை புத்தர் உணர்றாரு. அதனாலதான் சங்கத்தை உருவாக்குறாரு. ஸோ சங்கம் வந்து ஏன் உருவாகுதுங்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நிறைய பேர் வந்துடுறாங்க. புத்தரால் மட்டும் எல்லாரையும் மேனேஜ் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து சேரும்போது அப்போ ஆளாளுக்கு ஒரு ஒரு மாதிரி புரிதல்ல இருந்தாங்கன்னா தவறான தகவல்கள் போய் சேர்ந்துரும். அப்போ முதல்ல தன்னை நோக்கி வந்து சேர்றவங்களுக்கு இதை பத்தின ஒரு தெளிவான புரிதலை உருவாக்கணும். அந்த புரிதலை உருவாக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சில விதிமுறைகளை உருவாக்கணும், கட்டுப்பாடுகளை உருவாக்கணும், ஒரு எஜுகேஷன் ஒரு ஸ்கூல் மாதிரி உருவாக்கணும்னு நினைச்சார். அதுதான் சங்கம். அந்த காலத்துல முதல் முறையா இந்த மாதிரி ஒரு சங்கம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல போதனைகளை கற்றுக்கொண்டு அதை இன்னும் நிறைய பேருக்கு போய் சொல்ற சிஸ்டம் வந்து இவர் தான் உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடியெல்லாம் குருகுலம் இருக்கும், அங்கே போய் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுப்பாங்க ரகசியமா, யார் யார் சேரணும்னு இருக்கும். அவங்க போய் இன்னொருத்தருக்கும் சொல்லக்கூடாது. இந்த மந்திரங்களை வெளியில சொன்னா மந்திரம் பவர் இல்லாம போயிடுங்கிற மாதிரி அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை. அப்பனா ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இந்த சொசைட்டில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து இருந்த ஒரு சமயத்துல இதை வந்து ஒரு திறந்த புத்தகம் மாதிரி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் புத்தர் தான். அதுதான் சங்கம். அப்ப தான் கூட இருந்த எல்லா துறவிகளையும் ஒன்றாக இணைத்து சங்கத்தின் உறுப்பினர்களா மாத்தினாரு. அப்ப சங்கத்தின் உறுப்பினரா மாறணும்னா அதுக்கு ஒரு சில விதிமுறைகளை போடுறாரு. அப்பதான் முழு ஈடுபாடு உள்ளவங்களை மட்டும்தான் சேர்த்துக்க முடியும். இல்லைன்னா அவங்க அதுல சேர முடியாது. அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாதான் இவர் வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும். யார் வேணா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இருந்தா கூட உள்ள வந்த பிறகு இந்த விதிமுறைகளை பின்பற்றுறதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சேர முடியாது. அப்ப இந்த விதிமுறைகள் சரியா இருந்தா பின்பற்றினா மட்டும்தான் அவங்களுக்கு தம்மத்தை வந்து புரிய வைக்க முடியும். அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க அதை செயல்படுத்த முடியும். அவங்க செயல்படுத்தினா மட்டும்தான் மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியும். ஸோ இந்த சீக்வன்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் நான் தம்மத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தம்மத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம பின்பற்றணும். அதன் பிறகுதான் அடுத்தவங்களுக்கு போய் சொல்லணும். அதுதான் சங்கத்துடைய அடிப்படை கட்டமைப்பு. அதனால தான் அந்த விதிமுறைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சார். அது ரெண்டு படிநிலைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று வந்து பரிவுராஜகர், பரிவுராஜகர் நிலையை அடைஞ்ச பிறகு ட்ரைனிங் எடுத்த பிறகு பிக்கு நிலையை அடையும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிரமணர், அப்புறம் பரிவுராஜகர், அப்புறம் பரிவுராஜகர்ல இருந்து பிக்கு. அப்போ பிக்கு எப்படி ஆகுறாங்க? உபசம்பத்தா. அந்த உபசம்பத்தா அப்போ அவருக்கு நிறைய கேள்விகள் கேட்கப்படும். அந்த பயிற்சியில கரெக்டா தேர்ச்சி பெற்றிருந்தா மட்டும்தான் இந்த நிலையை அடைய முடியும். உபசம்பத்தா வழங்கப்பட்டு சங்கத்துல உறுப்பினரா சேர்த்துருவாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி உபசம்பத்தா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யறதுக்கு புத்தருக்கு நேரம் கிடையாது. ஏன்னா புத்தர் மட்டும்தான் தனியாளா இருந்த அந்த சமயத்துல யோசிச்சு பார்க்கணும். 5 பிக்குகள் சேர்ந்துட்டாங்க. இப்ப அடுத்தடுத்த பிக்குகள் உருவாக்க வேண்டிய அவசியம் வருது. நிறைய பேர் சேர்றாங்க. அவங்கள பிக்குகளா மாத்தணும். அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாரு? நேரடியா புத்தரே போதிச்சு ஒரு 60 பேரை உருவாக்கிட்டார். இந்த 60 பேர் உருவான உடனே தான் அவர் வந்து எல்லாருக்கும் அதை பரப்புறதுக்கு அனுப்புறாரு. அப்ப அந்த தம்மத்தை பரப்ப அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப கம்ப்ளீட்டா லிபரேட் ஆயிட்டேன், விடுபட்டுட்டேன். அதாவது அந்த பற்றற்ற நிலையை அடைஞ்சிட்டேன். சாதாரண மனிதர்கள் சந்திக்கக்கூடிய அல்லது உயர்ந்த மனிதர்களாக செல்வாக்கான மனிதர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் அவங்களும் சந்திக்கக்கூடிய அனைத்திலிருந்தும் நான் விடுபட்டுட்டேன். அப்ப அந்த காலத்துல உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னா தேவர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நிலையில இருக்கிறவங்க என்னென்ன தடைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அனுபவிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த தடைகள் இருந்தும் சரி, சாமானிய மனிதர்களுடைய தடைகள் இருந்தும் சரி. தடைகள்னா என்ன? பற்று. ஒரு விஷயத்தின் மேல ஆசை விடுறது அல்லது ஒரு விஷயத்தை வெறுக்கிறது. இந்த விருப்பு வெறுப்பு தான் ஒரு மனிதனை வந்து தவறான செயல்களில் ஈடுபட வைக்குது. அதுல இருந்து விடுபட்டுட்டேன் நானு. நீங்களும் அதே மாதிரி அனைத்து தடைகளிலிருந்து இருந்து விடுபடுங்க. ஃபர்ஸ்ட் விடுபட்டுட்டு நீங்க போங்க. போய் எல்லா இடத்துலையும் மக்களுக்கு போதிக்க ஆரம்பிங்க. எதுக்கு? பெரும்பான்மையான மக்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நலத்திற்காகவும். அதுவும் எதுக்கு? உலகத்தில் உள்ள சாதாரண மக்கள் மீது கருணை கொண்டு போங்க நீங்க அப்படின்னு. அப்ப இது வந்து சமயத்தை பரப்புறதுக்காக போகல. போய் நம்மளுடைய ஸ்- பௌத்த சங்கம், இந்த சங்கத்தை வந்து பிரபலமடைய செய்யணும், இதுக்கு நிறைய ஆள் சேர்க்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லலை. அவர் வந்து அந்த மக்கள் இதை கேட்டா நல்லா இருப்பாங்க. இங்கதான் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். ஒரு பௌத்த தம்மத்தை பரப்புறதுக்கும் இதை வந்து ஒரு மிஷினரி மாதிரி எடுத்து செய்யறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இதுதான். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம அமைப்புக்கு ஆள் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட போவாங்க. இங்கதான் எண்ணம் எண்ணம் ரொம்ப முக்கியம் பௌத்தத்துல. என்ன இன்டென்ஷனுக்காக நம்ம செய்யறோம், என்ன செயல் செய்யறோங்கிறது முக்கியம் இல்லை. என்ன இன்டென்ஷன், என்ன நோக்கத்திற்காக செய்யறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நிறைய அமைப்புகள் அதுக்கு ஆள் சேர்க்கறதுக்காக போகும். அவங்க வந்து எண்ணிக்கையில் அதிகமாகணும். அப்படி ஆள் சேர்த்துட்டா நான் வந்து மோட்சத்துக்கு போவேன் அப்படின்னு நினைச்சு செய்வாங்க. ஆனா இது அப்படி இல்லை. பௌத்த தம்மத்துல ஆள் சேர்க்கறது இல்லை. இங்க தம்மத்தை ஆட்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அதனால இது வந்து அதனால யாருக்கு நன்மை அப்படின்னா, அந்த தம்மத்தை யார்கிட்ட போய் சேர்க்கிறோமோ அவங்களுக்கு நன்மை. நம்ம போய் சேர்த்துட்டோங்கிறதுனால நமக்கு நன்மை கிடையாது. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை ஆசை காட்டியோ எப்படியோ ஒன்று ஆள் சேரு அப்படின்றது கிடையாது. இருக்கிறத உள்ளதை உள்ளபடியே சொல்றோம். அவங்களுக்கு அது நல்லதுன்னு புரிய வைக்கணும். அவங்க அதை எடுத்துக்குவாங்க. அதனால அவங்க நன்மை அடைவாங்க. அந்த நன்மையை பார்க்குற சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷம். ஏன்னா அதுதான் கருணை. ஸோ அவங்க மேல இருக்கக்கூடிய கருணையினால நீங்க கொண்டு போங்க, வேற எதுக்காகவும் இல்லை. இது வந்து அது மட்டும் இல்லை. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே பாதையில 2 பேர் போக வேண்டாம். ஏன்னா அப்போ வந்து எண்ணிக்கை ரொம்ப கம்மி, 60 பேர் தான் இருக்காங்க. இந்த 60 பேரும் எல்லா இடத்துலையும் போய் ஸ்ப்ரெட் பண்ணணும். நிறைய பேர் தம்மத்தை கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு ரெண்டு பேர் போனா கூட நிறைய இடத்த ரீச் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு தனித்தனியா அனுப்புறாரு. அப்போ அதில் சொல்றது வந்து அந்த வார்த்தைகள். ஸோ இந்த தம்மத்தை நீங்க சொல்லுங்க. அது வந்து ஆரம்பத்திலையும் நடுவுலையும் இறுதியிலையும் ஃபுல்லாவே கம்ப்ளீட், ஒரு கம்ப்ளீட் நல்ல விஷயத்தை தான் சொல்லுது. இது வந்து ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி ஆரம்பத்துல நல்லதை சொல்லிட்டு அப்புறம் தன்னுடைய சுய லாபத்துக்கான விஷயங்களை உள்ள சொருகிறது கிடையாது. இது ஆரம்பத்துல எப்படி நல்ல விஷயமா இருக்கோ மக்கள் அதை நோக்கி வராங்களோ அதே மாதிரி தான் அது நடுவுலையும் இருக்கும், கடைசிலையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முழுமையா மக்களுடைய நலனை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு தூய்மையான தம்மத்தை நீங்க அனைவருக்கும் போதித்து அவங்க நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுவும் இல்லாம ஒவ்வொரு நாட்டுக்கும் போங்க. இதுவரை இந்த தம்மத்தை பத்தி தெரியாத, சமய மாற்றம் அடையாத எல்லாரையுமே போய் மாற்றுங்க. அவங்க மனதை மாற்றுங்க. ஏன்னா எல்லாருமே துயரத்தால் வாடும் மக்கள். அவங்களுக்கு சரியான பாதை தெரியாம தடுமாறுறாங்க. அவங்களுக்கு இதை போய் சொல்லுங்க. சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க செம்மைப்படுத்திக்க முடியும். இது உண்மைதான், யதார்த்தம் தான். இப்ப நம்ம தம்மத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பத்தி ஃபாலோ பண்றவங்க, நம்ம வந்து இந்த ஃபாலோ பண்ற பர்சன்டேஜ் வேணா மாறலாம். நம்ம முழுமையா பின்பற்றணும் இல்ல கொஞ்சம் பின்பற்றணும். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதை பின்பற்ற முயற்சி செய்யறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளே தீர்த்து வச்சுக்க முடியுது. ஒரு முன்னாடி இருந்த சூழலா இருந்தா ஒரு சில விஷயங்கள் நம்மள அப்படியே நொறுக்கி போட்டிருக்கோம், நம்மளை முன்னேற விடாம தடுத்திருக்கோம். ஆனா தம்மத்தை பின்பற்ற ஆரம்பிச்ச பிறகு அந்த விஷயங்கள்லாம் நம்ம எளிதில் கடந்து வர முடியுது. இதை நம்மளே அனுபவிக்க முடியுது. அப்போ புத்தர் சொன்னது கரெக்ட் தான். அப்போ அவர் கரெக்டாக அந்த காலத்தில் பிளான் பண்ணி இதை போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்போ ஏன் 2500 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது நமக்கு பயனுள்ளதா இருக்கு. அவ்வளவுதான். இப்போ நம்ம எல்லாம் பௌத்தம் ஏற்கறதுனால அந்த காலத்தில் வாழ்ந்த புத்தருக்கா பெருமை? நமக்கு அது நல்லா இருக்கு, அதனால நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அவர் கரெக்டாக அதை அந்த சமயத்தில் டிசைன் பண்ணியிருக்கிறார். போய் எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய ரிஷிகள், ரொம்ப ஆடம்பரமா ராயலா வாழ்ந்துட்டு இருக்கிற ரிஷிகள், பிராமண ரிஷிகள், அவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு கூட போங்க. ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மையான மக்களை இப்போ வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் போதிங்க. அதன் மூலம்
இன்னும் நிறைய பேருக்கு நம்மளுடைய தம்மத்தை கொண்டு போயிட முடியும். இந்த ஒரு எண்ணத்தினால தான் அவர் வந்து காசியப்பர் கிட்ட போறாரு. அப்போ அந்த காலத்துல அந்த நம்ம காசியப்பருடைய சமய மாற்றத்தை ஏற்கனவே பார்த்திருக்கோம், சமய மாற்றம் பகுதியில. அதுல வந்து காசியப்பருக்கு வந்து ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து அவர் சொல்றது கேட்டுட்டு போவாங்க. ஆனா காசியப்பர் அப்போ பிராமணிய தத்துவத்தை போதிச்சுட்டு இருந்தாரு. இப்ப அந்த தத்துவம் அக்னியை வழிபடணும், யாகங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் உட்காந்து இந்த அக்னி வழிபடுறதுனால என்ன நன்மை இருக்கு அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு, அதனால் அவரை வந்து சமய மாற்றம் செய்கிறாரு. காசியப்பர் வந்து மிகப்பெரிய ஒரு பௌத்த பிக்கு ஆகிறாரு, மூத்த பிக்கு. நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பௌத்த தம்மத்தை பிற்காலத்தில் பரப்புறதுக்கு மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தார். இப்போ அதனால தான் பிக்குகள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, வெவ்வேறு தத்துவங்களை போதிச்சுட்டு இருக்கிற மக்கள் கிட்ட போய் இதை சொல்லுங்க. அவர்கள் மூலம் இன்னும் நிறைய மக்களை போய் அணுக முடியும். தனித்தனியா போங்க, கருணை நிறைந்த மனதுடன் போங்க. அது மட்டும் இல்ல, காப்பாற்றி அவர்களை அரவணையுங்கள். இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம கரண்டா நம்ம தம்மத்தை பரப்புற எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் யூஸ் பண்ற வேர்டு வந்து ரெஸ்கியூ அண்ட் ரிசீவ். ரெஸ்கியூ அப்படின்னா என்ன? ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க வேற ஒரு சிந்தனையினால, வேற ஒரு தத்துவத்தினால. அவங்க அதை ஏமாற்றப்படுறாங்க, ஏமாத்துறாங்க. அதிலிருந்து இருந்து அவங்கள காப்பாற்றி வெளியே கொண்டு வாங்க, ரெஸ்கியூ. ஒரு எரிஞ்சிட்டு இருக்கிற வீட்டுல இருந்து சரசரன்னு மக்கள் வெளியேற்றுறோம், ரெஸ்கியூ. ஆனா அது மட்டும் இல்ல, இங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அது மட்டும் இல்ல, ரெஸ்கியூ பண்ணிட்டு அப்படியே விட்டுறது இல்ல. ரிசீவ், அரவணை. ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி எப்படி வழி நடத்தணும், எப்படி வாழணும் அப்படின்னு அதையும் நம்ம வழி நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. வெறுமனே ரெஸ்கியூ மட்டும் இல்ல, ரிசீவும் பண்ணணும். ரெஸ்கியூ அண்ட் ரிசீவ், இந்த வார்த்தையை திரும்பி திரும்பி பௌத்த தம்மத்தை பரப்ப நினைக்கிறவங்க எல்லாருமே சொல்லிக்க வேண்டியது, ரெஸ்கியூ அண்ட் ரிசீவ். ரெஸ்கியூ பண்றோம், அவங்கள காப்பாற்றி வெளியே கொண்டு வரோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம அரவணைக்கணும். அதுக்கான வழிமுறைகளை நம்ம அவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும், அவங்களுக்கு அன்றாடம் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுடைய வாழ்வியல் முறையும் நம்ம போதிச்சு நமக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். ரிசீவ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு சங்கத்தை நம்ம உருவாக்கணும், அதுக்குள்ள அவங்க வரணும். இந்த ஒரு ஏற்பாடையும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் புத்திஸ்டா வந்து மாத்திட்டா போதும், எண்ணிக்கை எண்ணிக்கையை அஹ், அதிகப்படுத்திட்டா போதும், நம்ம வந்து அவனை வந்து தம்மத்தை பத்தி புத்திஸ்ட்னு சொல்லிக்கிட்டா போதும் அப்படின்னு. அப்படி பத்தாது அது. அது முதல் ஸ்டெப் ரெஸ்கியூ. அவனுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய மனநிலையிலிருந்து, அந்த தத்துவங்கள்ல இருந்து அவர்களை மாற்றி வெளியே கொண்டு வர்றது முதல் ஸ்டெப். ஆனா அடுத்த ஸ்டெப் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணி அரவணைச்சு அவர்களுக்கு அந்த வாழ்வியலை சொல்லி கொடுத்து அதன்படி வாழ செய்து அதனுடைய பலனை அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே கொண்டு போயிடுவாங்க. இந்த இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கருணை, ரெஸ்கியூ அண்ட் ரிசீவ். அப்ப இந்த ஏன் அதை போய் கொடுக்கணும்னா, நம்ம எத்தனையோ gift கொடுக்கறத விட தம்மத்தை பரிசா கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பரிசு. ஒரு இனிப்பு, எத்தனை இனிப்பு நீங்க சாப்பிட்றத விட தம்மத்தை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் பெஸ்ட் ஸ்வீட். அது உண்மையிலே அது ஃபாலோ பண்ணும்போது தெரியும். நம்மளுடைய சின்ன சின்ன அன்றாட நிகழ்ச்சிகள்ல அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது புரியும். ஆஹா, இப்போ இது தெரியாம நம்ம இருந்துட்டோமே அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து கிடைக்கிற சந்தோஷம் மற்ற எல்லா சந்தோஷத்தை விட இது ரொம்ப உயர்ந்த சந்தோஷம். அதை டேஸ்ட் பண்ணணும். ஆனா நமக்கு அது சொல்லி கொடுக்கல யாரும், நம்ம அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா தெரியும். இது வந்து புத்தர் வந்து அனுபவிச்சு மற்றவங்களுக்கு சொன்னது, மற்றவங்களும் அதை வாழ்வியலை வாழ்ந்து பார்த்து அனுபவித்து அப்படியே கடத்துறாங்க. அதனால தான் அது இன்னைக்கு வரைக்கும் இங்க நம்மக்கிட்ட வந்து நிக்குது. இன்னைக்கு உலகெங்கிலும் அறிவியல் வல்லுநர்கள், சைக்காலஜிஸ்ட்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ற ஒரு philosophy வந்து புத்தாஸ் philosophy தான். நிறைய மோட்டிவேஷனல் டாக்கு, புக்கு, ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். எல்லாத்துலயும் அடிப்படை என்ன இருக்குன்னா புத்தர் சொன்னது தான் இருக்கும். அது வெவ்வேறு பேர்ல சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன். சைக்காலஜி புத்தகத்துல எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே புத்த புத்திசம் படிக்கும்போது இருக்கிற அதே விஷயங்கள் தான் எல்லா சைக்காலஜிலையும் இருக்கு. ஆனா ஆஹ், ஆஹ், வெவ்வேறு சைக்காலஜிஸ்ட் சொன்னதா வெவ்வேறு பேர்கள்ல அது இருக்கு. எல்லாமே ஆனா புத்தர் சொன்னதுதான். அப்ப அது வந்து ப்ராக்டிக்கலா நமக்கு ஆஹ், ஒரு பலனை அளிக்கக்கூடியது. அது அதாவது விளைநிலங்கள், அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு. விளைநிலங்கள் வந்து களைகளால் சேதமடைகின்றன, வீட்ஸ், தேவையில்லாத செடியெல்லாம் நிறைய வளர்ந்துருச்சுன்னா அந்த விளைநிலம் வீணா போயிடும். நம்ம எதிர்பார்த்த அறுவடை அங்க கிடைக்காது. அதே மாதிரி தான் மனித குலத்திலையும் உணர்ச்சிகள் மீதான பற்றுங்கிறது ஒரு கலை. அது வந்து அது பின்னாடியே நம்ம போறோம். விருப்பு வெறுப்பு, இது வேணும் அது வேணும், ஐயோ இது வேணாம்.
அந்த மாதிரி ஒரு வெறுப்புங்கிறது ஒரு கலை மாதிரி நம்ம மனசுல வளர்ந்துருது. அதை நம்ம அதிகமா வளர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பலன் இல்லாம போயிடும். ஆனா தம்மம் என்ன சொல்லுது, அந்த மாதிரி உணர்ச்சிகள் மீதான ஒரு கட்டுப்பாட்டை நமக்கு கொண்டு வர டெக்னிக்கை கொடுத்துடுது. அப்போ அந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். அவங்க வந்து களையை எடுக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம கொடுத்துறோம். அப்போ அவங்களுடைய விளைச்சல் நல்லா இருக்கும். அதே தான் நம்ம மனம்ங்கிறது ஒரு லேண்ட் மாதிரி தான், அது கல்டிவேஷன். ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த லோப கிரீடு உணர்ச்சிகள் மீதான பற்று, அது ஒரு கலை. இன்னொன்று வெறுப்பு, துவேஷ, அது ஒரு கலை. லோப, துவேஷ, மோக, மாயை. மாயைங்கிறது என்ன? நம்ம ஒரு தவறான புரிதல்ல இருந்துட்டு அதுதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் மாயை, இல்யூஷன், டெலியூஷன். அப்ப அந்த டெலியூஷன்ல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒருத்தர் ஒரு பிரச்சனையால பாதிக்கப்படுறாரு, அவர் வந்து இதுக்கு இதுதான் காரணம், எங்கிருந்தோ என் தலையெழுத்து மேல இருந்து இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா அவரால் எப்படி வெளியே வர முடியும்? அப்ப அவர்கிட்ட போய் நம்ம தம்மத்தை சொல்லி கொடுக்கும்போது பத்திச்ச சமுப்பதா சொல்லி கொடுக்குறோம். எப்படி இந்த பிரச்சனை வருது, எதனால வருதுன்னு சொல்லி கொடுக்குறோம். அதை அவர் உணர்ந்துட்டாருன்னா அந்த பிரச்சனையிலிருந்து அவரே வெளியே வந்துருவாரு. அந்த பிரச்சனை மட்டும் இல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவரால் வெளியே வர முடியும். அப்ப நம்ம அங்க தம்மத்தை கொடுக்கறது அவருக்கு வந்து விளைச்சல் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. அதனாலதான் இதை போய் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. அந்த 60 பிக்குகள்கிட்டையும் இதை தான் சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த போதனைகளை ஏற்று தம்மத்தை பரப்புறதுக்காக எல்லா இடங்களுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. சமய மாற்றத்திற்கான வழிமுறைகளை அவங்களுக்கு புத்தர் போதிக்கிறார். இப்ப வந்து ஏன் போய் சொல்லணும்னு சொல்லியாச்சு. அடுத்து எப்படி சொல்லணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஏன் சொல்லணும், ஏன் சொல்லணும்னா இது வந்து மக்கள் மேல உள்ள கருணையினால போய் சொல்லுங்க. சாரத பிக்கவே சாரிக்கம். நான் போன வாரம் கூட சொன்னேன். பிக்குகளே செல்லுங்கள். பகுஜன இட்டாய பகுஜன சுகாய. பகுஜனனா பெரும்பான்மையான மக்கள், வெகுஜன மக்கள். இந்த வெகுஜன மக்களின் நலத்திற்காக, இட்டாயனா நலம், சுகம் அப்படின்னா சந்தோஷம், ஹாப்பினஸ். பகுஜன ஹிட்டாய பகுஜன சுகாய. வெகுஜன மக்களின் நலத்திற்காகவும் அவர்களுடைய சந்தோஷத்துக்காகவும் லோகானு கம்பாய. லோகானுனா லோகம் அப்படின்னா உலகம், கம்பாயனா கம்பேஷன். இந்த உலகத்தின் மேல கருணை கொண்டு போங்க. அட்டாய ஹிட்டாய சுகாய, ஃபார் த குட். அட்டாயங்கிறது நல்லது, நலத்துக்காகவும். ஹிட்டாய அவர்களுடைய வெல்ஃபேர் பெனிஃபிட். அப்புறம் அவங்களுடைய ஹாப்பினஸ், இதுக்காக எல்லாம் உயர்ந்த மனிதர்கள் தாழ்ந்த மனிதர்கள் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த தேவ மனுசானம், தேவ அப்படின்னா நம்ம அந்த கடவுள்னு எடுத்துக்க கூடாது. அப்ப அந்த தேவநிலை அடைந்தவர்கள்னு அவங்க சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து பிராமணர்களும் அந்த காலத்துல செல்வாக்கு மிகுந்தவர்களும் தேவர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த உயர்ந்த நிலை மனிதனா இருந்தாலும் சரி, தாழ்ந்த நிலை மனிதன் இந்த சமூகம் யாரெல்லாம் வச்சிருக்கு எல்லாருடைய நலனுக்காக போங்க. இது வந்து வெறுமனே வறுமை மட்டும் இல்ல துக்கத்துக்கு காரணம். நிறைய பணம் வச்சிருக்கணும்னு துக்கத்தில் தான் இருப்பான். ஏன்னா பவர் இருக்கிறவங்களும் துக்கத்தில் இருப்பாங்க. இது இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கும் அதான் பார்க்குறோம். ஸோ பணம் மட்டுமே மகிழ்ச்சியை கொண்டு வரதில்லை, அதிகாரம் மட்டுமே மகிழ்ச்சியை கொண்டு வரதில்லை. இன்ஃபேக்ட் ஆப்போசிட் ஆயிடுது. அதே மாதிரி மா ஏகேன துவே ஆகமித்தா அப்படின்னா அஹ், ஒரு ஒரு ஆளா போங்க, ஒரு இடத்துக்கு ரெண்டு பேரா போயிடாதீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து சம்யுக்த நிகாயால இருக்கு. இதுதான் அவர் அங்க சொல்றாரு. 60 பிக்குகளும் இதை கேட்டு உடனே போக ஆரம்பிக்கிறாங்க. போக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எப்படி அந்த மாற்றத்தை செய்யணும் அப்படிங்கறதும் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு 3 விஷயம். ஒண்ணு, அற்புத செயல்கள் செஞ்சு ஏமாத்தி யாரையும் சமய மாற்றம் செய்யாதீங்க. அடுத்தது, நிர்பந்தம் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வன்முறையினாலேயோ அல்லது அவர்கள் மீது திணிக்கிற மாதிரியோ சமய மாற்றத்தை செய்யாதீங்க. இன்னொன்னு, இதனால நீங்க வந்து கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், அதனால நீங்க போராடவும் தயாரா இருக்கும். இது மூணுமே சொல்றேன். இது மூணுமே நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பிக்குகள் தான் போய் இதை செய்யணும்னு இல்லை, ஏன்னா பிக்குகள் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ சாமானிய பௌத்த சிந்தனையில் உள்ளவங்க இதை போய் செய்யணும். ஏன்னா நம்ம பௌத்த தம்மத்தை பின்பற்றணும் அப்படின்னாலே கருணைங்கிறது அடிப்படை. கருணை இருந்தாலே நம்ம அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்போம். அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நம்ம நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த அவங்களுக்கும் போய் சொல்லிக் கொடுப்போம். அப்போ அது போய் சொல்லிக் கொடுக்கணும் போது இந்த கருணைனால நான் அவனை ஏமாத்தி உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அவன் நல்லதுக்காக நான் அடிச்சு திருத்தி அதை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. இது தம்மம். அந்த சுதந்திரம் இங்க இருக்கு. இங்க அதனாலதான்
ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்படியாவது அவனெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கிறோம், அது தப்பு. அப்படி எப்படியாவது அப்படின்னு நம்ம வந்து தவறான வழிமுறைகள்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றான். இப்ப இன்னைக்கெல்லாம் வந்து அந்த மதமாற்ற தடை சட்டம் நிறைய மாநிலங்கள்ல இருக்கு. என்ன என்ன சொல்லுது? யாரையும் ஏமாத்தியோ அல்லது வற்புறுத்தியோ மதமாற்றம் செய்யக்கூடாது. அதுதான் மதமாற்ற தடை சட்டத்தை. இது இவங்க என்ன சொல்றது? இது புத்தரே சொல்லியிருக்கிறாரு. அது தம்மத்துல வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. ஸோ மற்ற மதங்கள்ல எப்படின்னு தெரியல. ஆனா தம்மத்தை பொறுத்த வரைக்கும், பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும், பௌத்தத்தை பரப்பக்கூடிய ஒரு நபர் புத்தரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா கொடுத்துட்டார். நீ வந்து ஏமாற்றியோ வற்புறுத்தியோ தம்மத்தை பரப்பக்கூடாது. ஆனா அதே சமயத்துல நீ அதுக்காக போராடும். இந்த மூணு விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த வாரம் அதுல ஒரு விஷயம் பார்க்கலாம். அதுக்கான நேரம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். அற்புத செயல்களால் ஆக்கப்படலாகாது அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம எதுல அதுக்கு தெரியுது அப்படின்னா, புத்தருக்கும் சுணக்கத்தருக்கும் நடந்த ஒரு உரையாடல்ல இது புத்தர் பேசி இருக்கிறத நமக்கு வந்து எடுத்துக்கோ, அதை வந்து இன்ஃபர் பண்ண முடியுது, கிரகிக்க முடியுது. இதை நான் வந்து பாகம் ஒண்ணுல நம்ம பார்க்கலாம். இதுல என்னுடைய அந்த வீடியோக்கள்ல ககோரா டாக்ஸ் சேனல்ல பாகம் ஒண்ணு போய் பார்த்தோம்னா அதுல தெரியும் புத்தரும் சுணக்கத்திற்கும் நடந்த உரையாடல் பற்றி இருக்கும். இதுல தான் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுல என்ன அப்படின்னா, புத்தர் ஒரு நாள் காலையில வந்து தானம் ஏற்கிறதுக்காக கிளம்புறாரு. அப்போ வந்து ரொம்ப அதிகாலைங்கிறனால மக்கள் இன்னும் எந்திரிக்கல. சரி, அந்த நேரத்துல யாரை போய் சந்திக்கலாம்னு அவர் யோசிக்கும் போது பக்கவர் அப்படிங்கிற ஒரு துறவி இருக்கிறாரு. அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கவர் கிட்ட போய் கேட்கிறாரு. போய் சந்திக்கிறார். பக்கவர் புத்தரை பார்த்த உடனே வணங்கிட்டு அப்போ ஒரு கேள்வி வைக்கிறார். லிச்சாவி நாட்டை சேர்ந்த சுணக்கத்தர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சீடரா இருந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட சீடரா தொடர விரும்பாம விலகி போயிட்டாராமே, உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப புத்தர் ஆமா அப்படின்னு சொல்லி அந்த உரையாடல் தொடருது. என்ன அப்படின்னா, இந்த சுணக்கத்தர்னு ஒரு சீடர் இருந்தாரு. அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நான் உங்களை விட்டு விலகிடுறேன், உங்களை என் ஆசிரியரா எடுக்க போறதில்ல, நான் உங்க சீடரா தொடர போவதில்லை அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் உங்களை என் சீடரா வர சொல்லி கேட்டேனா? இல்ல. இல்ல, நீங்க என்ன ஆசிரியரா இருக்க சொல்லி கேட்டீங்களா? இல்ல. இப்ப நானும் கேட்கல, நீங்களும் கேட்கல அப்படின்னா நமக்குள்ள அங்க என்ன உறவு முறை வந்தது? என்ன ஒரு அக்ரிமெண்ட், என்ன சம்பந்தம் வந்தது? அதுல இருந்து நீங்க இப்ப விலகிக்கிறேன்னு சொல்றீங்களே. ஏற்கனவே ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னா தானே நான் அந்த பாண்டை பிரேக் பண்ணி நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இங்க எந்த ஒரு ஒப்பந்தமும் ஏற்படல, எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இவங்க செஞ்சுக்கல. அப்படி இருக்கும்போது நானா போறேன் அப்படின்னா எதுக்கு நீ அதை வந்து, இந்த கேள்வியே வந்து ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இல்லையா அப்படின்னு புத்தர் கேட்கிறாரு. அப்ப சுனாக்கத்தர் அதை வந்து உணர்ந்துட்டு அந்த கேள்வியை விட்டுட்டு அடுத்த கேள்வி போறாரு. நீங்க தான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எதுவும் நிகழ்த்தலையே, ஒரு அமானுஷ்ய சக்தி ச- விஷயம் எதுவுமே செய்யலையே அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படி அவர் கேட்கிறாரு அப்படின்னா, அந்த காலத்துல யாரெல்லாம் இந்த மத தலைவர்கள் சமய குருமார்கள்லாம் இருந்தவங்கலாம் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வாங்க. அப்பதான் எல்லாரும் ஆன்னு போய் அவர் பின்னாடி நிற்பாங்க. அந்த மாதிரி அற்புதத்தை செஞ்சு அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சமய போதனைகளை செய்வாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இவர் செய்யல. அதனால கேட்கிறாரு சுனக்கத்தர், நீங்க தான் இதெல்லாம் எதுவுமே செய்யறதில்ல. புத்தர் திருப்பி அதே டெக்னிக் தான் பயன்படுத்துறாரு. நான் அற்புதங்கள் செஞ்சு காட்டுறேன், நீங்க வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனா? இல்ல. இல்ல, நீங்க தான் வந்து நீங்க அற்புதங்கள் செஞ்சாதான் நான் உங்க பின்னாடி வருவேன்னு என்கிட்ட சொன்னீங்களா? இல்ல. நானும் சொல்லல, நீங்களும் சொல்லல. அப்படின்னா இங்க நான் அற்புதங்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நான் போதிக்கிறது உங்களுடைய அன்றாட வாழ்வியல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க எப்படி வெளியில வர்றது, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு நீங்க வச்சிருக்கிற பற்று வெறுப்பு, அந்த நம்ம மைண்டை எப்படி ட்ரெயின் பண்றதன் மூலம் நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியுங்கிற ஒரு வழிமுறையை நான் போதிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நான் அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம் எங்க வந்தது? என்னுடைய நோக்கத்துக்கும் அற்புதங்கள் நிகழ்த்துறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உங்க கேள்வி இது முட்டாள்தனமான கேள்வியா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இப்போ இதுல உங்களுடைய தவறு புரியுதா அப்படின்னு கேட்கிறார். உடனே சுனக்கத்தார் அடுத்த கேள்விக்கு போயிடுறாரு. பிரபஞ்சம் எப்படி உருவாகுச்சு அதை பத்தி எல்லாம் நீங்க போதிக்கிறதே இல்லையே. இந்த உலகம் எப்படி உருவாச்சு, சூரியன் எப்படி உருவாச்சு, யார் அதை படைச்சது? அப்ப அந்த காலத்துல இதுதான் வந்து ஒரு சமய போதனைகளா இருந்தது. அதனால அவர் அதை எதிர்பார்த்து கேட்கிறாரு சுனக்கத்தர். சுனக்கத்தர் பாவம், அவர் மேலேயும் தப்பு இல்லை. அவர் வந்து இப்படித்தானே ஒரு குருனா இருக்கணும், இதெல்லாம் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு. அப்போ மறுபடியும் புத்தர் அதே தான் கேட்கிறார். நான் பிரபஞ்சத்தை போதிக்கிறேன், இந்த சூரியனை யார் படைச்சது இதெல்லாம் நான் சொல்றேன்னு சொல்லி நான் உங்களை வர சொன்னேனா? இல்லை.
இல்ல நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்களா இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் வந்து இருக்கிறேன்னு. இல்ல நானும் சொல்லல நீங்களும் சொல்லல அப்படின்னா பிரபஞ்சத்தின் தோற்றத்தை விளக்காததுனால நான் இந்த சீடர்ல இருந்து விலகிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான அவசியமே இல்லையே. ஏன்னா அதை விளக்குங்கன்னு சொல்லியும் நீங்க வரல, நான் விளக்குறேன்னு சொல்லியும் நீங்க கூப்பிடல. நீங்க இதை விளக்காதனால நான் வெளில போறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருது? நான் தம்மத்தை போதிக்கிறது நோக்கம் தீமை செய்யறவன் அவங்ககிட்ட இருந்து அவனுடைய மைண்ட்ல இருந்து தீமையை முற்றிலும் அழிக்கிறது. பிரபஞ்சத்தின் தோற்றத்தை விளக்குறது என்னுடைய நோக்கம் கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? நீங்க எப்படி நல்லா வாழணுங்கிறதுக்கும் இந்த உலகம் எப்படி உருவாகுனது, சூரியனை யார் படைச்சதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சுனக்கத்தர் சொல்றார். அப்போ அந்த கொஸ்டினே தப்பா தெரியுது இல்லையா? உங்க தவறு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, அதுக்கப்புறம் அவரு சங்கத்துல இருந்து விலகி போயிடுறாரு. ஏன்னா இவர் சொல்லிடுறாரு, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி அற்புதங்கள் செய்யறதோ அல்லது வந்து பிரபஞ்சம் எப்படி உருவாகுதுன்னு சொல்றதோ இல்ல வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செஞ்சு காமிக்கிறதோ என் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சுணக்கத்தர் அதுல திருப்தி அடையல. அப்படின்னா நான் வெளில போறேன் அப்படிங்கிறாரு. சரி போங்க பரவாயில்ல. ஆனா சுணக்கத்தரே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு நாள் என் கூட இருந்து இந்த தம்மத்தை தம்ம போதனைகளை கேட்டு நிறைய வழிகள்ல நீங்க போய் என்னை பத்தி பெருமையா அந்த வஜ்ஜின நாட்டு மக்கள் கிட்ட சொல்லியிருக்கீங்க. நிறைய வழிகள்ல தம்மத்தை பற்றி பெருமையா சொல்லியிருக்கீங்க. நிறைய வழிகள்ல சங்கத்தை பற்றி பெருமையா சொல்லியிருக்கீங்க. இப்போ இவ்வளவு நாள் அதுதான் நீங்க போய் சொல்லியிருக்கீங்க. ஆனா இவரு சுணக்கத்தர் என்ன நினைச்சிட்டு இங்க வந்திருக்கிறாரு, இவர் வந்து இவர்கிட்ட இருந்து இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டா நம்ம வந்து அற்புதங்கள்லாம் செஞ்சு காமிப்பாரு, அமானுஷ்ய சக்தி நமக்கும் கிடைச்சிரும், நம்ம அந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு இவர் இதெல்லாம் கேட்டிருந்திருக்கிறாரு. அவருடைய போதனைகள் நல்ல நல்ல போதனைகளா இருக்கவே அதெல்லாத்தையும் பத்தி போய் பெருமையா சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வந்து இப்ப இவருக்கு வந்து இவருக்குள்ள இருக்கிற கேள்வி என்னடா இன்னும் வந்து அமானுஷ்ய சக்தி நமக்கு கிடைக்கலையே, இன்னும் இவர் வந்து பிரபஞ்சத்தின் தோற்றத்தை பத்தி எல்லாம் விளக்காம இருக்கிறாரு அப்படின்னு தான் இப்ப இந்த கேள்வி வைக்கிறாரு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு. அப்போ புத்தர் இதை சொல்றாரு, இவ்வளவு நாள் நீங்க வந்து தம்மத்தை பற்றி பெருமையா சொல்லியிருக்கீங்க. அப்ப தம்மத்தினா என்ன? ஒழுக்கம். பஞ்சசீல ஒழுக்கம், 10 சீல ஒழுக்கம். இவங்க பிக்குகள் பொறுத்த வரைக்கும் சங்கத்துல இதெல்லாம் தான் பின்பற்றுறாங்க. அதுதானே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுதானே அவர் போதிச்சிருக்கிறாரு. அப்ப நான் போதித்த என்னை பற்றியும் என்னுடைய தம்மத்தை பற்றியும் நம்மளுடைய சங்கத்தை பற்றியும் நீங்க இவ்வளவு நாள் பெருமையா சொல்லியிருக்கீங்க. இந்த டைம்ல நீங்க போயிட்டு வெளியே போயிட்டு லிச்சாவி அந்த மக்கள் கிட்ட எல்லாம் போய் நான் சங்கத்தை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த லிச்சாவி நாட்டை சேர்ந்த சுனக்கத்தர் துறவி கௌதமரோட உயர்ந்த துறவு வாழ்க்கையை வாழ முடியாம வெளியேறிட்டாரு. ஏன்னா நீங்க தானே சொல்லி வச்சிருக்கீங்க இந்த இந்த வாழ்க்கை என்ன, துறவு வாழ்க்கை புத்தருடைய வாழ்க்கை என்னங்கிறது நீங்களே போய் சொல்லியிருக்கீங்க. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு மக்களுக்கு தெரியும். இப்ப அதை வாழ முடியாம நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா மக்கள் அப்படித்தானே நினைப்பாங்க. நீங்க வந்து ஒரு உயர்ந்த துறவு வாழ்க்கையை வாழ முடியாம இவர் வெளியே வந்துட்டாரு, ஒழுக்கமான வாழ்க்கையை பின்பற்ற முடியாம அதை கைவிட்டுட்டு ஒரு கீழான வாழ்க்கையை சாதாரண வாழ்க்கையை வாழ முடிவு எடுத்துட்டாருன்னு தான் பேசுவாங்களே ஒழிய, ஏன்னா நீங்களே போய் சொல்லி வச்சிருக்கீங்க புத்தரை பற்றியும் தம்மத்தை பற்றியும் சங்கத்தை பற்றியும் பெருமையாக சொல்லியிருக்கீங்க இந்த வஜ்ஜினி நாட்டு மக்கள் கிட்ட. அப்போ இது வந்து உங்களுக்கு தான் கெட்ட பேர் ஏற்படுத்தும், பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. சுனக்கத்தர் வெளில போயிடுறாரு. இப்படிதான் சுனக்கத்திற்கும் எனக்கும் உரையாடல் நடந்தது பக்கவரே அப்படின்னு பக்கவர்கிட்ட சொல்லிடுறாரு. அப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு சுனக்கத்தர் தம்மத்தில இருந்தும் அதனுடைய ஒழுக்கத்தில இருந்தும் விலகி சாதாரண பாதை, அதாவது அது அழிவு பாதை, அதை நோக்கி போயிட்டார். போன பிறகு என்ன பண்ணார் அப்படின்னு அந்த சுணக்கத்தர் போயிட்டு சும்மா இல்ல, புத்தருடைய தம்மத்தையும் ஒழுக்கத்தையும் விலக பிறகு மக்கள் கிட்ட போய் சந்திக்கிறார். ஏன்னா இவர் தான் ஆல்ரெடி ஒரு பிக்குவா இருந்து போதிச்சிட்டார் இல்லையா? ஸோ எல்லா மக்கள்கிட்டையும் போயிட்டு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா இப்ப அப்படியே ஆப்போசிட்டா சொல்றார். இந்த புத்தருடைய உயர்ந்த பேரறிவுக்கும் நுண்ணறிவுக்கும் பின்னால எந்த ஒரு அமானுஷ்ய சக்தி எல்லாம் கிடையாது. அவரா ஏதோ கண்டுபிடிச்சு அவரா சொல்லிட்டு இருக்கிறார். காரண காரியங்கள் லாஜிக்கல் ரீசனிங்கை வச்சு இது இப்படித்தான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவரா ஒரு முடிவுக்கு வந்து அதை தான் அவர் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரே ஒழிய அவர்கிட்ட எந்த ஒரு பயங்கர உன்னத சக்தி எல்லாம் கிடையாது, நீங்க அதை வச்சு ஏமாந்துடாதீங்க அப்படின்னு இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவரு அதே மாதிரி நீங்க அதை கேட்டாலும் என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஏதோ ஒரு உயர்ந்த சக்தி எல்லாம் கிடைச்சிடாது. அவர் போதிக்கிறத கேட்கறவங்க என்ன பண்ணணும்னா அவங்கவுங்க சொந்த முயற்சினாலையும் அவங்களோட செயல்களை மாத்திக்கிறதுனாலையும் அவங்களே தான்
அவங்களோட கஷ்டத்திலிருந்து விடுபடணுமே ஒழிய ஒரு பெரிய அமானுஷ்ய சக்தி மூலம் விடுபட்டுற முடியாது, அவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது, ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி வஜ்ஜினி மக்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா இதுல என்ன அப்படின்னா, புத்தரை பற்றி இழிவாக பேசுறதா நினைச்சுக்கிட்டு புத்தரை பற்றி உண்மையை அவர் சொல்லிட்டு இருக்கிறார், பரப்பிக்கிட்டு இருக்கிறார். புத்தர் சொல்றதும் அதுதான். நான் ஒன்றும் அமானுஷ்ய சக்தி அதெல்லாம் சொல்ல, நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீயே உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி நீயே அதுல இருந்து வெளியே வந்து நீயே அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சு நீ நல்லா வாழ்ந்துக்கோ. அதுதான் அவர் சொல்றாரு, அதுதான் இவரும் போய் சொல்றாரு. அவர் ஒன்றும் பெரிய அமானுஷ்ய சக்தி எல்லாம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமானுஷ்ய சக்தி உள்ளவர்கள் அந்த காலத்துல ஏமாத்திக்கிட்டு இருந்த சமயத்துல இவர் வந்து, நான் ஒரு சாதாரண மனிதன், நான் சொல்ற விஷயம் நல்லது கொடுக்குது, அதை நான் அனுபவிச்சுட்டேன், நீங்களும் அனுபவிங்க அப்படின்னா சாமானிய மக்களும் வந்து ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு அவங்களும் பின்பற்ற முடியும். அப்ப இது அனைவருக்குமானது. அமானுஷ்ய சக்தினா யாரோ ஒருத்தன் வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறாங்கிறதுக்காக நம்ம எல்லாம் போய் ஆன்னு அங்க இருக்கிறதுனால நமக்கு என்ன புண்ணியம்? நம்ம வாயிலிருந்து லிங்கமா வரப்போகுது? அப்போ அவர் சொல்லி கொடுக்குற விஷயம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில பின்பற்றினா அது நமக்கு நல்லது கொடுக்குதுன்னா அதுதானே முக்கியம். அதைத்தான் புத்தரும் சொன்னாரு. புத்தர் வந்து அமானுஷ்ய சக்தி இல்லைன்னு இவர் போய் சொல்றாரு. அது ஒரு வகையில புத்தருக்கு நல்லதா போச்சு. ஆமா, அமானுஷ்ய சக்தி இல்ல. சோ இத பின்பற்றணும்னா பெரிய அமானுஷ்ய சக்தி உள்ள மனுஷங்க தான் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது, சாதாரண மனுஷங்க தான் பின்பற்றணும். அதனால எல்லாரும் வாங்க பின்பற்றணும்னு இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சுணக்கத்தரோட செயல் மூலம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சமய மாற்றத்தை அந்த காலத்துல ஒரு அற்புதங்கள் செய்யறதுனாலயும் இல்ல இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு ரொம்ப உயர்ந்த ஒரு அறிவாளி மாதிரி பேசுறதுனாலயோ கிடையாது. இது வந்து சாமானிய மக்களின் அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அவர்களுடைய வாழ்வை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மாற்றக்கூடிய வழிமுறையை சொல்லி கொடுக்கறது தான் தம்மம் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால இதை மட்டும் நீங்க சொல்லுங்க, மக்களா வருவாங்க. நீங்க போய் அற்புதத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அற்புதம் செஞ்சு காமிக்கணும். ஸோ ஏமாத்துறதுக்கு வழிதான் எத்தனையா இருக்கு. மேஜிக் இப்பெல்லாம் வந்து மேஜிக் வந்து நம்ம யூடியூப்ல எடுத்து போட்டா பார்த்தா கூட எப்படி அதை செய்யறாங்க அப்படிங்கறது விளக்கிடுறாங்க. அதை விளக்குற வரைக்கும் அது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு, எப்படி இது செய்யுதுன்னு. அதே மாதிரி தான் அந்த காலத்துல நிறைய மேஜிக் செய்ய முடியும். மேஜிக் எவ்வளவு எதுவும் சாதாரண படிக்காதவர்கள் கூட மேஜிக் செய்யறான். இதுக்கெல்லாம் பெரிய அறிவு வேணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி மேஜிக்கை செஞ்சு எல்லாரையும் ஆன்னு அங்க வர வச்சு முக்காவாசி ஏமாத்துறது தான் இதுல. சும்மா அப்படியே கையை சுட்டு அப்படியே விபூதி கொட்டுறது, இதெல்லாம் பார்த்து ஏமாந்துட்டு உட்காந்துருக்காங்கன்னா அப்போ மக்களை ஏமாத்துறது. அது ஏமாத்தி ஒரு விஷயத்த நல்ல விஷயமே நீ சொல்லு, ஆனா அதை ஏமாத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அதை புரிய வச்சு சொன்னாதான் அது நீண்ட கால நன்மையை கொடுக்கும். ஏமாத்தி சொல்லி அந்த இடத்துல மட்டும் வெளியே வந்தோடனே திருப்பி அடுத்த பிரச்சனை வந்தோடனே நம்மகிட்ட தான் ஓடி வருவான். அதுக்காக தான் அவங்க எல்லாம் பண்றது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீ ஓடி வா அப்படின்னா இந்த 140 கோடி மக்களும் பிரச்சனையோட இருந்துகிட்டு இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம கிட்ட வரணும்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சுயநலத்தோட சிந்திக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. மக்களோட பிறர் நலத்து யோசிக்கிறவங்க வந்து அதை செய்யவே மாட்டான். அவன் டெக்னிக்கை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். இன்னமும் ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அவனுக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுக்கும். டெக்னிக் நான் தான் வச்சுக்குவேன். உன் பிரச்சனை என்ன, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்கிட்ட வா, என்கிட்ட ஒரு ஃபீஸ் கொடு, காணிக்கை வை, நான் சொல்றதெல்லாம் செய், அப்புறம் நான் வந்து உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து உண்மையில கருணையினால் விளையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கிடையாது. தம்மம்ங்கிறது முழுக்க முழுக்க கருணையினால் விளையக்கூடியது. இந்த தம்மத்தை பரப்புதல்ங்கிறது ஒரு கருணையின் அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒரு செயல் அப்படிங்கிறத இது விளக்குறார். அந்த 60 பிக்குகளுக்கு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீ போய் தம்மத்தை பரப்பு. இதுக்கு நீ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், ஏன்னா நீ நல்லது செய்யற, கருணையினால் செய்யற, போய் அடுத்தவங்களுக்கு அவங்களுடைய நலன் கருதி நீ செய்யற, அதனால நீ போய் சொல், செல், சொல், அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி நம்மளும் அதுதான் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து பௌத்தத்தை பத்தி படிக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில பின்பற்றுறோம், அப்ளை பண்ணி பார்க்குறோம், நமக்கு நல்லது செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ அடுத்தவங்களுக்கு போய் சொல்லணும். அது இது வந்து எதுக்கு சொல்றோம், நம்ம பிரபலம் அடையறதுக்கா? அப்படி கிடையவே கிடையாது இங்க. அதனாலதான் இவ்வளவு விஷயமும் சொல்றேன். இது அவங்க நன்மை அடையறதுக்கு. இதை கேட்கறவங்க அவங்க அன்றாட வாழ்க்கையில அவங்க எங்கேயோ எப்பயோ நம்ம இந்த தம்மத்தை கேட்கறவங்க யார் யாருன்னு யாரும் ஒன்றும் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறது இல்லை. யாரோ கேட்குறாங்க, அவங்களுடைய அன்னைக்கு பிரச்சனைக்கு அது அப்ளை ஆகும், அதுல இருந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுதான் தம்மத்தோட வேலை. அதனால போய் சொல்லு, இது முதல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா சொல்லும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ நினைக்கிறதெல்லாம் சொல்லிடணும், அவன் மேல திணிச்சிடணுன்றதுக்காக நீ எதுவும் அற்புதமெல்லாம் செஞ்சு காமிச்சு ஏமாத்தி சொல்லி கொடுத்துறாது. புரிய வை அப்படிங்கிறது ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன். மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்க போறாரு அப்படின்னா, திணிக்க கூடாது, அவங்க மேல வன்முறையில அதை திணிக்க கூடாது அப்படிங்கிறதும் சொல்றாரு. இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம்.
So, அடுத்த பகுதியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வன்முறையினால திணிக்கக்கூடாது. அதே மாதிரி நீ வந்து வன்முறையை சந்திக்க வேண்டி இருக்கலாம் இதை சொல்லும்போது. அப்போ அதை எதிர்த்து நீ போராடி தான் நீ தம்மத்தை கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இத்துடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஜெய் பீம், நமோ புத்தாய.